மதுரையில் முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசினேங்க ஐயா. அது சில பேர் அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தும் இந்த மேடையில் மறுபடியும் நான் அதை பேசுகிறேங்க. ஏன்னா குறிப்பாக நம்முடைய இளைய சமுதாயம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் நான். இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஹிந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்னா கிறிஸ்தவ மதம். 230 கோடி பேர். 200 கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார். 30 கோடி கம்மி, 200 கோடி பேர். மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவதுல இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட். 190 கோடி பேர். இன்னைக்கு உலகத்தில் கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். 120 கோடி பேர் ஹிந்துக்கள். இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் 4வது மதமாக இருக்கு. எத்தனை நாடுகளில் பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க? ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க, இன்னொன்று நேபாளில் இருக்கிறாங்க. 2 நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 120 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 53 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் 10 நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலையை ஹிந்து மதத்துக்கு உருவாக்கும். அதனால தான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது.